இன்றைய அரசியல் பற்றி சோ பேசுவார்னா சோனுடைய கருத்துக்கு மாறுபட்ட எல்லாரும் வந்து மேடையில பேசுவாங்க. ஏனென்றால் அவர் அதுக்கு தகுதியானவராக இருந்தார். அவர் மனசுல எந்த சலனங்களும் இல்லை. அவர் நெஞ்சில் பட்டதை நேர்மையாக பேசினார். அவர் சொன்னார். அவர் அவருக்கு எல்லாருமே கலைஞரோட பெரிய எல்லாரோடையும் அவருக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. இந்த 9 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சி செய்து 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கும் மக்களால் மறக்க முடியாத ஒரு தனிப்பெரும் தலைவன் காமராஜருடைய அன்புக்கு பாத்திரமானவர். ஸோ சாதாரண ஆள் இல்லை. அடல் பிகாரி வாஜ்பாயோட ஹாட்லைன்ல அவர் பேசினதை நான் பார்த்துருக்கேன். நரேந்திர மோடி சாரோட பேசினதை பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அம்மாவோட அவர் பேசினதை நான் பார்த்துருக்கேன். கலைஞரோட பேசினதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணாரு, என்னுடைய நண்பர் துக்ளக் ரமேஷ் ஃபோன் பண்ணார். சார் உன்னை இமீடியட்டாக கூப்பிட்றாருவான். என்னன்னா, நீ வந்து பாசுரம்லாம் படிக்கிறான், நான் ஆழ்வார் பாத்திரமே தெரியாம ஒரு அம்மாஞ்சி மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாத கேரக்டர்ல நீ டெல்லி கணேஷ் பையனா நடிக்கணும். எங்கே பிராமணன்னு தொடரு ஏஆர் டிவில வருது. டெல்லி கணேசனுடைய பையன் நடிக்கணும். டெல்லி கணேஷ் எனக்கு காலம் தெரிஞ்சு டெல்லி கணேஷ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 2 பாசுரம் சொல்லியா. அண்ணாங்கோவில் போயிட்டு வந்தேன் சீர்காழி பக்கத்துல. சரி, உன் ஞாபகம் வந்தது என்னாரு. கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்று கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவள்ளா குளத்துள் அண்ணா அடியே நடராய் கலையாயன்னு அண்ணான் கை தூக்குறார். அந்த மாதிரிலாம் அந்த டெல்லி கணேசனுக்கு பையனா நடிச்சேன் எங்கே பிராமணன். அந்த வாய்ப்பை சோ கொடுத்தார். பாசுரன் எழுதி வச்சார். அவர்கிட்ட என்ன கத்துட்டேன்னா, அவர் சொன்னாரு, யாருடைய மனசையும் புண்படாத வாழணும். நம்ம கருத்தை சொல்லலாம், அதுக்காக அவன் கருத்தை நீ ஏற்றுன்னு போய் தலையை சொல்லி நிற்கணும். எவனையும் ஹர்ட் பண்ண பண்படுத்துற மாதிரி இது. எல்லாரும் நமக்கு தேவை. நீ நினைக்கிறதா அவன் நினைக்கணும்னு இல்லை. அவர்கிட்ட ஒண்ணு கத்துட்டேன். ஒருத்தருடைய இவர் இப்ப என்ன விமர்சிக்கிறார் கண்ணா பின்னார்னா அவருடைய கருத்தையும் வாங்கி போடணும். ஒன் சைடே ஜர்னலிசம் கூடாதுன்னு